வணக்கம். மாலை முரசு செய்திகளுக்காக ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒகி புயல் பாதிப்பு குறித்து நேரில் பார்வையிட பிரதமர் மோடி கன்னியாகுமரி வருகை. சேத விவரங்கள் குறித்து முதலமைச்சர் பழனிசாமி அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை. ஆர்கே நகரில் ஆய்வு நடத்திய பின் தேர்தல் சிறப்பு அதிகாரி டெல்லி விரைந்ததால் பரபரப்பு. பண பட்டுவாடா குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக 302 புகார்கள் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திற்கு மாற்றம். சிகிச்சையின் போது ஜெயலலிதாவை பார்க்கவில்லை என மருத்துவர் முரளிதரன் பேசியதால் சர்ச்சை. ஆதீனம் என கூறி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை திரும்ப பெற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நித்யானந்தா மீது வழக்கு தொடரப்படும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை. தேர்தல் முடிவுகள் மூலம் பிரதமர் மோடி மீதான நம்பிக்கை குறைந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் பேச்சு. குஜராத் தேர்தல் பாஜகவிற்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஆவேசம். ஒகி புயலால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரிக்கு போதிய நிதி ஒதுக்குமாறு பிரதமர் மோடியிடம் முதல்வர் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். ஒகி புயல் தாக்கத்தால் கன்னியாகுமரி, கேரளா மற்றும் லட்சத்தீவு ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. கடலில் மீன்பிடிக்க சென்ற 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாயமாகினர். மேலும் நெற்பயிர்கள், வாழைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் ஒகி புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று பார்வையிட்டார். கேரளா லட்சத்தீவு பகுதியில் சென்று ஆய்வு மேற்கொண்ட மோடி திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்துள்ளார். விருந்தினர் மாளிகை சென்ற பிரதமர் மோடி புயல் சேத விவரங்கள் குறித்து மீனவ பிரதிநிதிகள், பாதிரியார்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அப்போது ஒகி புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு 4047 கோடி ரூபாய் ஒதுக்குமாறு பிரதமர் முதல்வரிடம் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புயலால் காணாமல் போன குடும்பத்தினருடன் மோடி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகின்றார். முன்னதாக கன்னியாகுமரி வந்திறங்கிய பிரதமருக்கு ஆளுநர் பன்வாரிலால், முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, பாஜக மாநில தலைவர் தமிழிசை உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஆர்கே நகர் தொகுதியில் ஆய்வு நடத்திய தேர்தல் சிறப்பு அதிகாரி விக்ரம் பத்ரா டெல்லி செல்வதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பண பட்டுவாடா புகார்கள் எழுந்துள்ளன. ஆளும் கட்சியினர் பொதுமக்களுக்கு பண விநியோகம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் பல்வேறு கட்சிகள் புகார் அளித்துள்ளன. இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணைய இயக்குநர் விக்ரம் பத்ரா 4 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டார். தேர்தல் ஏற்பாடுகள், பண விநியோக குற்றச்சாட்டு குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் அரசியல் கட்சி பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசினார். இந்நிலையில் அவர் டெல்லி விரைகின்றார். தேர்தல் ஆணைய அழைப்பை ஏற்று பத்ரா டெல்லி செல்வதாக கூறப்படுகின்றது. ஆர்கே நகரில் பண பட்டுவாடா புகார் எழுந்துள்ள நிலையில் அவரது டெல்லி பயணம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொகுதி நிலவரம் மற்றும் பண பட்டுவாடா புகார்கள் குறித்து தேர்தல் ஆணையத்தில் விக்ரம் பத்ரா அறிக்கை அளிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இடைத்தேர்தல் நடைபெறும் ஆர்கே நகர் தொகுதியில் மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வதால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்களும் தலைவர்களும் ஈடுபட்டுள்ளனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இந்த தேர்தலில் அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 59 பேர் களத்தில் உள்ளனர். 2 வார காலமாக நடைபெற்று வந்த அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் ஓய்கின்றது. எனவே இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்களும் அரசியல் தலைவர்களும் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். 21ஆம் தேதி வாக்குப்பதிவு நாளன்று யாருக்கு டெபாசிட் கிடைக்கும் கிடைக்காது என்ற நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் டெபாசிட் இழக்கின்ற தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கும் என்பதை அவர்கள் காண இருக்கின்றார்கள் என்பது அந்த பயம் வந்ததனால்தான் அவர்களாக முந்திக்கொண்டு மாற்றி சொல்கின்றார்களே தவிர நிச்சயமாக இந்த தேர்தல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழக்க என்ற நிலையை அவரே முன்னாடியே அறிவிக்கின்றார் என்பதுதான். கூட்டு சதி செய்து நான் உறுதியோடு சொல்லுகிறேன், ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு காரணமே யார் என்று கேட்டால் அதில் அக்யூஸ் நம்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் தான். அக்யூஸ் நம்பர் 2 யாருன்னு கேட்டீங்கன்னா யூபிஎஸ் தான். அக்யூஸ் நம்பர் 3 யாருன்னு கேட்டீங்கன்னா சசிகலா குரூப் தான். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வரப்போகிறது.
விடக்கூடாது. ஆக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலை ஜெயலலிதாவுடைய இந்த மரணத்துக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிச்சு, அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குற்றவாளி அத்தனை பேரையும் முதல்ல சிறையில் கொண்டு போய் பூட்டி வைப்பதுதான் முதல் வேலை. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் சகோதரிகளும் தொகுதி மக்கள் அனைவருமே எவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த தொகுதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இந்த தொகுதி எப்பொழுதுமே அம்மாவுடைய தொகுதி என்று சொல்லியிருக்கார்கள். ஆர்கனையர் தொகுதி அம்மாவுடைய தொகுதி. மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய இருப்பதால் வெளியூர் ஆட்கள் உடனடியாக வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2500 போலீசாரும் 15 கம்பெனி துணை ராணுவ படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆர்கே நகருக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. ஜெயலலிதா மரணம் குறித்து காவல் நிலையத்திற்கு வந்த 302 புகார்கள் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை ஆணையம் ஜெயலலிதா மரணம் குறித்து ஏதாவது தகவல் இருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் அது குறித்த விவரத்தை பிரமாண பத்திரமாகவோ அல்லது புகார் மனுவாகவோ ஆணையத்தில் தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு வெளியிட்டது. இதன்படி ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபா, அண்ணன் மகன் தீபக் மற்றும் தீபாவின் கணவர் மாதவன் உள்ளிட்டோர் விசாரணை ஆணையம் முன்பு நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். இந்நிலையில் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்த 302 புகார்கள் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. அப்பல்லோவில் இருந்தபோது ஜெயலலிதாவை பார்க்கவில்லை என்று சென்னை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் டீன் முரளிதரன் தெரிவித்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து கண்காணிக்க அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டிருந்தது. இதில் இடம்பெற்றிருந்த சென்னை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் டீன் முரளிதரன் நீதிபதி ஆறுமுகசாமியின் முன்பு ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அப்பல்லோவில் சிகிச்சை பெற்ற போது ஜெயலலிதாவை தான் பார்க்கவில்லை என கூறினார். முன்னாள் முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாத காலத்தில் நான் எம்எம்சி டீனாக இருந்த காரணத்தினால என்னை இங்கே கூப்பிட்டுருந்தாங்க. அந்த சமயத்தில் அது அளித்த சிகிச்சை விவரங்கள் குறித்து எனக்கு கேட்டாங்க. நான் சிகிச்சை அளிக்காத காரணத்தினால் எனக்கு சிகிச்சை நான் அளிக்கவில்லை, முதலமைச்சரை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. நான் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலும் அப்பல்லோ மருத்துவமனையில் கொடுத்த சிகிச்சை விவரங்களுக்கு மருத்துவ ரீதியான சந்தேகங்கள் கேட்டாங்க. அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தேன். மதுரை ஆதீனம் என தாக்கல் செய்த மனு திரும்ப பெற வேண்டுமென நித்யானந்தாவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆதீன மடத்திற்குள் நுழைய நித்யானந்தாவுக்கு தடை விதிக்க வேண்டுமென ஜெகதல பிரதாபன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி மகாதேவன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 292வது ஆதீனம் உயிருடன் இருக்கும் நிலையில் தன்னை 293வது ஆதீனம் என நித்யானந்தா கூறுவது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். 293வது ஆதீனம் என்று கூறி நித்யானந்தா தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை திரும்ப பெற வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி பிரமாண பத்திரத்தை திரும்ப பெறவில்லை என்றால் நித்யானந்தா மீது குற்ற வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து விசாரணையை ஜனவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி மகாதேவன் உத்தரவிட்டார். தேர்தல் முடிவுகள் மூலம் பிரதமர் மோடி மீதான நம்பிக்கை குறைந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரசுக்கு நியாயமான வெற்றி கிடைத்திருப்பதாகவும் குஜராத் தேர்தல் மூலம் பாஜகவுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். बीजेपी को जबरदस्त झटका पड़ा है और गुजरात में पड़ा है. मुझे वहां पता लगा कि जो मोदी जी का मॉडल है एक्चुअली उसको गुजरात के लोग मानते नहीं है. प्रोपेगेंडा बहुत अच्छा है, मार्केटिंग बहुत अच्छी है, मगर अंदर से खोखला है. और जो हमने कैंपेन लड़ा उसका वो जवाब नहीं दे पाए. विकास की बात कर रहे हैं बट रियलिटी है कि वो उसका जवाब नहीं दे पाए. तो हमारे लिए काफी अच्छा रिजल्ट है. ठीक है, हार गए, जीत सकते थे, वहां थोड़ी कमी हो गई. குஜராத் ஹிமாச்சல தேர்தல்களில் வாக்கு இயந்திரம் தவறாக பயன்பட்டதாக கூறிய காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ள பிரகார மண்டபம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இடிந்து விழுந்தது. பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் செய்ய வேண்டிய பணிகளை திறம்பட செய்வதாகவும் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவது அநாகரிகமான அரசியல் எனவும் அவர் விமர்சித்தார். எல்லா இடங்களும் அப்படிலாம் இல்லை. அஸ்ஸாமில்
பிஜேபி தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அங்கே புயல் வரும்பொழுது அவர் சென்று பார்த்து அவர் எல்லா வேலையும் செஞ்சார். அதனால ஆளுகின்ற மாநிலம் ஆளாத மாநிலம் என்றில்லை, மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். அதுதான் அவர்களின் வாக்கு எந்திரங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னதற்கு காங்கிரஸ் மற்ற எதிர்க்கட்சிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும். பத்திரப்பதிவுத்துறையில் நடைபெறும் முறைகேடு புகார்கள் குறித்து உரிய பதிலளிக்க பதிவுத்துறை தலைவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாத்தாவின் சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்ய உரிய கட்டணம் செலுத்திய பின்னரும் பம்மல் சார் பதிவாளர் பத்திரங்களை வழங்கவில்லை என ஆலந்தூரை சேர்ந்த பூபதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன், தமிழகத்தில் உள்ள பதிவு அலுவலகங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை சோதனை நடத்தப்பட்டது, எவ்வளவு தொகை பறிமுதல் செய்யப்பட்டது என்று அறிக்கை தாக்கல் செய்ய பதிவுத்துறை தலைவருக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தமிழகத்தில் 155 அலுவலகங்களிலும் நடத்தப்பட்ட சோதனையில் 70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாகவும், பதிவுத்துறையில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக 77 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. பதிவுத்துறை தலைவர் அளித்த அறிக்கையில் திருப்தி இல்லை என்றும், ஊழல் புகாருக்கு உரிய பதில் தராவிட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்றும் நீதிபதி கிருபாகரன் எச்சரித்தார். விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சனி பகவான் இடம் பெயர்ந்தார். இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்கள் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 2.5 ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தார். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் உள்ள சனி பகவானுக்கு பல்வேறு வகையான வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சகசர நாம அர்ச்சனை நிறைவடைந்தவுடன் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சனீஸ்வரனுக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாறுறதால, கிரகம் மாறுறதால அதை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். ஆசீர்வாதம் வாங்கணும் அவர்கிட்ட. அதனால் சந்தோஷத்தோடு வந்து ஃபேமிலியோடு பார்த்துருக்கோம். சனி பயிற்சி மாதிரி 2 வருஷம் மாறுதுன்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ எங்கள் பொண்ணுக்கு பையனுக்கெல்லாம் சனி பயிற்சி மாறுது. அதுக்கோசரம் வந்திருக்கோம். நான் இது 2வது வருஷம் வர்றேன். நான் வருஷம் இது மாதிரி சனி பயிற்சி வந்துட்டுருக்கிறோம். நாங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த சனி பயிற்சி சாமியை கும்பிட்டுருக்கோம். புதுக்கோட்டை ஆலங்குடியில் 2வது குருஸ்தலமாக விளங்கும் தர்மசம்வர்தினி அம்பாள் சமேத நாமபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். சிவகங்கை சனீஸ்வரர் கோவில் நடைபெற்ற சனி பெயர்ச்சி விழாவில் சனி பகவானுக்கு பாலாபிஷேகம், திருநீரு, பன்னீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. சத்தியமங்கலம் பவானீஸ்வரர் கோவிலில் சனி பெயர்ச்சி விழாவை ஒட்டி குண்டம் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. சனி பகவானுக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்டவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருக்குடியலூரில் உள்ள அகதீஸ்வரர் ஆலயத்தில் சனி பெயர்ச்சியையொட்டி சனி பகவானுக்கு யாக பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து நடைபெற்ற அபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் அருகே லாரி உண்டு ஓட்டுநர் இல்லாமல் தாறுமாறாக ஓடிய காட்சி அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. திண்டுக்கல் புறவழிச்சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதியது. இதனால் ஓட்டுநர் இல்லாமல் அந்த வாகனம் தாறுமாறாக ஓடத் தொடங்கியது. முன்னும் பின்னும் சென்ற அந்த லாரியில் ஏறி அதனை கட்டுக்குள் கொண்டு வர ஓட்டுநர் முயன்றும் பலன் தரவில்லை. லாரி சுற்றி வந்த வண்ணம் இருக்க அதனுடன் ஓட்டுநரும் ஓடிய அந்த காட்சியை அவ்வழியே சென்றவர்கள் கைபேசியில் படம் பிடித்தனர்.
தொடரும் செய்திகள். ஒகி புயலால் மாயமான 551 மீனவர்களின் நிலை குறித்து பதிலளிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தல். பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். பத்தொன்பது மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடித்தாலும் தமிழகத்தில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். திமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் நிதி அமைச்சருமான பேராசிரியர் க அன்பழகனின் 96வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. சென்னை எழும்பூரில் உள்ள தந்தை பெரியார் நினைவிடத்தில் அன்பழகன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தான் எழுதிய நீதிமன்றங்களில் பெரியார் என்ற புத்தகத்தை அன்பழகனுக்கு பிறந்தநாள் பரிசாக வழங்கினார். குஜராத், இமாச்சல் பிரதேசத்தில் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் 23% வாங்கி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இதுவரையில் 44% 2014 வாங்கிய மோடி எந்த இடத்திலும் அவர் பிரதமராக நின்று வந்த பிற்பாடு நடந்த அத்துணை தேர்தல்களிலும் நாளுக்கு நாள் குறைந்திருக்கிறார்களே தவிர வேறு கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் கூட உள்ளாட்சி தேர்தல்களிலே அவர்கள் வெற்றி பெற்றதாக வெளியிலே ஒரு புறத்தோற்றத்தை காட்டியிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் கட்சியிலே நிறுத்தப்பட்ட மற்ற கூட்டணிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்களே தவிர அவர்கள் வெற்றி பெறவில்லை. அன்பழகனின் இல்லத்திற்கு சென்ற வைகோ நலம் விசாரித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் 19 மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடித்தாலும் தமிழகத்தில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என ஆவேசத்துடன் தெரிவித்தார். அவர்கள் இன்னும் 2 மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றினாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு அடி கூட எடுத்து முன்னேறி வைக்க முடியாது. இது பெரியார் அண்ணா பூமி. இந்தியாவிலேயே திராவிட இயக்க உணர்வுகளை கட்டி காக்கின்ற இடம். இங்கே மதச்சார்பின்மையை தகர்க்கிற இந்த இந்திய ஜனநாயகத்துக்கே ஆபத்தை, பன்முகத்தன்மையை சிதைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகம் ஒருபோதும் இடம் கொடுக்காது. ஒகி புயலில் மாயமான 551 மீனவர்களின் நிலை குறித்து பதிலளிக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஒகி புயலில் மாயமான கன்னியாகுமரி மீனவர்கள் 551 பேரை மீட்டு தர கோரி குளச்சல் பகுதியைச் சேர்ந்த ஆண்டோ லினின் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் மாயமான மீனவர்களை மீட்பது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து டிசம்பர் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தின் மூலம் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 4 லட்சம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. இந்த ஆண்டு ஓரளவு மழை பெய்ததால் தொகுப்பு அணைகளில் போதுமான தண்ணீர் இருப்பு உள்ளது. ஆனால் 4ஆம் மண்டல பாசனத்திற்கு தேவையான தண்ணீரை திறந்து விடாமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்துவதாக கூறப்படுகின்றது. இதனால் தென்னை, மக்காச்சோளம் போன்ற நிலப்பயிர்கள் காய்ந்து வருகின்றன. இந்நிலையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொள்ளாச்சியில் உள்ள பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 94,000 ஏக்கருக்கு இப்பொழுது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்திலே 4ஆம் மண்டல பாசனம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 சொட்டு தண்ணீரும் வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குடிநீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வைகை அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறந்து விடுமாறு விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் வந்ததுள்ளதாக கூறியுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வைகை அணையிலிருந்து பாசன பகுதி 1இன் ஆயக்கட்டு பகுதிக்கு குடிநீர் தேவைக்காக வைகை ஆற்றுப்பகுதியினை நனைக்கும் வகையில் 349 மில்லியன் கன அடி தண்ணீரை நாளை முதல் திறந்துவிட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். விவசாயிகள் ஆற்று பகுதி 1ஐ சார்ந்த கிராம மக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.
செங்குன்றம் அருகே ஆற்று மணலுடன் கிரஷர் மண்ணை கலப்படம் செய்து விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் புள்ளிலைன் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கலப்பட மணல் தயாரித்து விற்பனை செய்வதாக மாதவரம் வட்டாட்சியர் ரமேஷுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வியாசர்பாடியை சேர்ந்த ராஜேந்திரனுக்கு சொந்தமான இடத்தில் சோதனை செய்து பார்த்தபோது ஆற்று மணலுடன் கிரஷர் மண்ணை கலந்து விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மணல் கலப்படத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி இயந்திரம் மற்றும் 10 லாரிகளை சிறைபிடிக்கப்பட்டு வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒகி புயல் சிக்கி மாயமான கன்னியாகுமரி மீனவர்கள் 10 பேர் 18 நாட்களுக்கு பின் கரை திரும்பி உள்ளனர். ஒகி புயல் சிக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான மீனவர்கள் மாயமாகினர். இவர்களை தேடும் பணியில் கப்பல் படை, கடலோர படை மற்றும் விமானப்படையினர் ஈடுபட்டனர். இதில் ஒரு சில மீனவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் ஏராளமான மீனவர்கள் மாயமாகினர். மாயமான மீனவர்களை தேடும் பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என அவர்களது உறவினர்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வள்ளவிலை கிராமத்தை சேர்ந்த 10 மீனவர்கள் கரை திரும்பி உள்ளனர். தூத்தூர் கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றபோது 112 நாட்டிக் மைல்கள் தூரத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களை பத்திரமாக மீட்டு கரை சேர்த்துள்ளனர். தங்கள் பகுதிக்கு விமானப்படையோ கப்பல் படையோ வரவில்லை என கரை சேர்ந்த மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். 18 நாட்களுக்கு பின்னர் மீனவர்கள் கரை திரும்பியுள்ள சம்பவம் அவரது உறவினர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் அருகே வெலிங்டன் ராணுவ முகாமில் பயிற்சியை முடித்த ராணுவ வீரர்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ராணுவ பயிற்சி அளிக்கப்படுகின்றது. கடந்த 46 வாரங்களில் 330 ராணுவ வீரர்கள் இந்த முகாமில் தங்கள் பயிற்சியை முடித்துள்ளனர். பின்னர் அவர்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் கம்பீர அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. போடி மதுரை அகல ரயில் பாதை திட்டப்பணிகளை விரைவுபடுத்த கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போடி மதுரை மீட்டர் கேஜ் ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றியமைக்க 2010ஆம் ஆண்டு ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த பணிகளுக்கு மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்காத காரணத்தால் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருகின்றன. இதனால் 7 ஆண்டுகளாக ரயில் சேவை இல்லாமல் பொதுமக்கள் சிரமங்களை சந்தித்து வந்துள்ளனர். இந்நிலையில் அகல ரயில் பாதை பணிகளை துரிதப்படுத்திட கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். கோவை தடாகம் வனப்பகுதி அருகே செங்கல் சூளைக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை கூலி தொழிலாளி ஒருவரை ஆக்ரோஷமாக துரத்தும் காட்சிகள் வெளியாகி உள்ளன. கோவை தடாகம் வனப்பகுதியை ஒட்டிய செங்கல் சூளை ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அங்கு தண்ணீர் தேடி வந்த காட்டு யானையை செங்கல் சூளையில் பணிபுரியும் தொழிலாளி கல்லை எறிந்து தொந்தரவு செய்துள்ளார். இதனால் மிகுந்த கோபமடைந்த காட்டு யானை தொழிலாளியை விரட்டியுள்ளது. இதனையடுத்து சூளையின் தாழ்வான பகுதி சிக்கிக் கொண்ட யானையை மீண்டும் அந்த ஊழியர் சீண்டும் காட்சிகளை அருகில் இருந்த மற்றொருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது வனத்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடரும் செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் 8095 மீட்டர் நீளமுடைய திருமண ஆடை கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை. பிரான்ஸ் நாட்டில் வடிவமைக்கப்பட்ட திருமண ஆடை கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெண் தனது திருமணத்திற்காக 8095 மீட்டர் நீளமுள்ள விசேஷ ஆடை ஒன்றை அணிந்திருந்தார். கட்டுமான நிறுவனம் ஒன்று தயாரித்த இந்த திருமண ஆடை கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. 11 ஆண்டுகளுக்கு முன்பாக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த 1803 மீட்டர் நீள திருமண ஆடையின் சாதனையை இந்த புதிய ஆடை முறியடித்துள்ளது. மிக நீளமாக இருக்கும் இந்த ஆடை பல துண்டுகளாக வெட்டி எடுக்கப்பட்டு ஏலத்தில் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன் மூலம் கிடைக்கும் பணம் அறக்கட்டளைக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வீரர்களுக்கு இணையாக வீராங்கனைகளுக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கும் வகையில் புதிய விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. துப்பாக்கி சுடுதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் 24 மணி நேரத்தில் மழை எங்கும் பதிவாகவில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.